நீ டேஸ்ட் பண்ணு. எப்படி இருக்கு? மேங்கோ மாதிரி இருக்கு. நீ அந்த பெங்களூர் வாங்குறதோ பெங்களூர் வாங்குறதோ ஐஸ்கிரீம் வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சா நம்மளால முடியும். நம்ம கோல்டு ஐஸ்கிரீம் மட்டும் தான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். நம்ம வந்து சூடாக காஃபி பெங்களூர் கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. அடுத்தபடியாக நாங்கள் இப்போ வந்து காஃபி சாப்பிடலாம் இல்லைன்னா மசாலா தோசை சாப்பிடலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் பெங்களூரில். முடியல, செம்மையாக கோல்டாக இருக்குது. கிளைமேட்டே அப்படியே ட்ரையாக இருக்குது. கோல்டாக இருந்தது. ஹலோ பா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பிரசாந்த் கிராக் வந்து மசாலா தோசை செம்மையாக இருக்கும். சாப்பிடலாம் போயிடும். கோகுலும் இப்போ எல்லாருமே நாங்கள் வந்து மசாலா தோசை பிளெயின் தோசை சாப்பிட போகிறோம். ஹாய் சொல்லு. இது சட்னியா இல்லது? அதெல்லாம் ருச்சி இல்லை, தோசை தான். வாழையில இன்னைக்கு மார்னிங் தான் அப்பா இது சாப்பிட்டாரு மசாலா தோசை. அது ஈவினிங்கா ஐயோ இலையோட ஒட்டிக்குது. சாப்பிட்டு பல நிமிஷம் ஆச்சு. இதை ஒரு வாட்டி சாப்பிட்டு டீ மேலே வச்சு தந்து பேட்டியில் உட்காந்துருவேன். திருப்பி சாப்பிட போகிறேன். நார்மல் வாட்டர்லேயே கூலாக இருக்குது. ஒரு கூல் வாட்டர் வச்சு அப்படி சூப்பராக இருக்குது. 3 இயர்ஸ் ஆகும். கோகுல் எப்படி இருக்குது தோசை? சூப்பராக எப்படி இருக்கு சமா? சூப்பராக இருக்கு. எஸ் எந்த பண்ணு சூப்பர் மரியா. இது தண்ணி தான் பொடி.
நைஸ் சூப்பர். பேங்களூர் வந்தால் இந்த மசாலா தோசைலாம் வேறு. எவ்வளோ? எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? 10 out of 10. 10 out of 10. ஆமாம். ஸோ தோசை வேறு லெவலில் இருந்துச்சு. மசாலா தோசை எப்படி இருந்துச்சு? சமோசா எப்படி இருந்துச்சு? சமோசா இதுக்கு நான் ரேட்டிங் 10 out of 10. 10 out of 10 கொடுக்குறாங்களாம். ஆனால் ஃபுல்லாக தோசை நெய்யிலே செம்மையாக செஞ்சு ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்ம ரோஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நார்மல் கூட தோசை எண்ணெயே இல்ல. எல்லாமே வந்து நெய் கீ கீ போட்டு ரோஸ்ட் பண்ணிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவல் அல்டிமேட். வயிறு ஃபுல் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பை गाइस. Bye guys.